வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 3. ரெகுலரை விட இன்றைக்கி கொஞ்சம் சீரக தண்ணியை எக்ஸ்ட்ராவாக குடிச்சிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ஆம்லெட் தான் பண்ணியிருந்தேன். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஃபுல் எக்கையும் அதில் உடச்சி ஊற்றிட்டு ஓட்ஸை பவுடர் பண்ணி அதில் போட்டு நான் அடை மாதிரி ஊற்றி எடுத்துப்பேன். இதை நீங்கள் அப்படியேவும் ஆம்லேட் மாதிரி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இதுக்கு இன்றைக்கி கேர்டு வச்சு சாப்பிட்டேன். அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை சட்னி எதனா இருந்தாலும் எப்போவுமே வச்சு சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூனுக்கு ரைத்தா பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தேன். பீன்ஸ், கேரட் எல்லாம் நிறைய போட்டு ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருந்தேன். சிக்கன் வித்தவுட் ஆயிலில் கொஞ்சம் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு கொஞ்சம் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்தது அப்படின்றதுனால வரும்போதே இந்த பானிபூரி சாப்பிட்லான்னு ரொம்ப டெம்ப் பண்ணதுனால இதை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இதுவே ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால வீட்டுக்கு 2 பனானா மட்டும் எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அது கேலரி டெஃபிசிட்குள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் நம்மளால் முழுசாக 2 நாள் கூட நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. அதுதான் உண்மை.